ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சி வந்து விட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து ஆட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இருந்தால் கருப்பு உளுந்து ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி வெள்ளை உளுந்தே ஆட் பண்ணிக்கோங்க. கருப்பு உளுந்து ஆட் பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து 2 வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 பூண்டு பல்ல ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு சின்ன வெங்காயம் 7-8, பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா ஒரு கலரு கொடுத்துருங்க. நல்லா அது வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு ஆட் பண்ணிடுங்க. அது ஒரு கலரு கொடுத்துருங்க. அதுக்கடுத்து நம்ம ஒரு 3 சைஸ் மீடியம் சைஸு தக்காளி எடுத்து அதை 2 கீறி போட்டுக்கோங்க. அதையும் ஒரு கிளறு விட்டுருங்க. அப்புறம் சட்னிக்கு தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மொத்தமாக எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விட்டுருங்க. நல்லா 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வெந்து வரட்டுங்க. எல்லாம் 2 நிமிஷம் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அது தனியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாங்க. அதுக்கடுத்து இன்னொரு ரெசிபி பண்ணுறது பார்த்துடலாம். அதுக்கு நம்ம ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கடுத்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்து அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணியாக மிக்ஸ் பண்ணி வைங்க. கெட்டியாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க, நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ தண்ணி கொதித்து வரவும் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு எடுத்து அதில் ஊற்றுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. அதுக்கப்புறம் ஊற்றினதுக்கப்புறம் கண்டினியூவாக நீங்கள் கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. கிளறி கொடுத்தா தாங்க அந்த கூழ் அடி பிடிக்காமல் உங்களுக்கு வரும், இல்லாட்டி அடி பிடிச்சிருங்க. அதனால் கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. கட்டி இல்லாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க கண்டினியூவாக. அதுக்கடுத்து நம்மளுக்கு இது கலர் சேஞ்ச் ஆகி வருங்க. கலர் சேஞ்ச் ஆகிறத பார்த்துட்டு உங்களுக்கு சுகர் எவ்வளோ, நாட்டு சக்கரை தாங்க ஆட் பண்ண போகிறோம். அந்த சுகர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் இனிப்பு எங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்து நீங்கள் ஸ்வீட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சக்கரை ஆட் பண்ணால் நல்லாயிருக்குங்க. நீங்கள் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம சட்னி அரைச்சி தனியாக எடுத்துடுறோங்க. சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து அதையும் தாளித்து தனியாக எடுத்து வச்சிடுறோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க, இட்லி தாங்க பண்ணியிருக்கேன். பாருங்கள், இட்லியும் சட்னி ராகி கூழ் எல்லாமே ரெடிங்க. உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.